மதுரை மேலூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விளைநிலங்கள் பறிபோய்விடுமே என்ற அச்சத்தில் இருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தியை வெளியிட்டு விட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே துவங்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்திலே எண்ணி பாருங்கள், விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே விவசாயிகளுக்கு விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்காக டெல்டா மாவட்டத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே கொண்டு வந்து விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2023ஆம் ஆண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறை நிர்வாகமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே 24 பிப்ரவரி மாதத்திலிருந்து 24/11 இறுதி இந்த டெண்டர் இறுதி செய்கிற வரை 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதாவது இந்த டங்ஸ்டன் ஏலம் விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் என்றால் இல்லை, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று எண்ணினால் முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த விளக்கமெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் டங்ஸ்டன் வருவது தங்களுக்கு தெரியாது என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தெரிந்துதான் மத்திய அரசு ஏலவிட்டதும் தெரியும். மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் தனியாருக்கு விட்டதும் தெரியும். அத்தனையும் தெரிந்து தெரியாத போல் இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதுக்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது.